பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பிரசன்னமும் வல்லமையும் உங்களோடு இருப்பதாக. எபேசியர் 2:8 இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. நிறைய விஷயங்களை நம்ம தேவனுடைய ஈவு, தேவனுடைய பரிசு, தேவனுடைய அன்பளிப்பு நமக்கு தெரியல. ஆனால் தான் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை. இது உங்களால் உண்டானதல்ல, ரட்சிப்பு நம்மளால் உண்டானதல்ல, நம்ம இருக்கிற ஜெப வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை நம்மால் உண்டானது, பக்தி நம்மால் உண்டானதல்ல. இது தேவன் மனிதனுக்கு கொடுத்த ஒரு ஈவு. இந்த ஈவு என்ற வார்த்தைக்கு பல கிவிங், ஆண்டு கொடுத்தல் என்பதற்கு பல விளக்கங்கள் பைபிள் இருக்குது. நீங்கள் பெற்ற ஈவு எப்படிப்பட்ட ஈவாக இருக்கிறது பாருங்கள். வசனம் சொல்லுது, புத்தி உள்ள மனைவியோ அப்படி ஆரம்பிக்கிறது. முதல்ல நீதிமொழிகள் 19:14 புத்தி உள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. கடவுள் கொடுக்கிற ஒரு கிஃப்ட், ஒரு பரிசு. நம் கையில் இருக்கிற மனைவியானவள் அவள் புத்தி உள்ளவளாய். நிறைய மனைவிமார்கள் பக்தியாக இருப்பாங்க, ஆனால் பக்திக்கு ஈடாக அவளுக்கு புத்தி இருக்காது. அப்போ ஒரு மனைவி என்பவள் புத்தி உள்ளவளாக இருந்தால் அது கடவுள் கொடுக்கிற ஈவாக பாருங்கள். ரெண்டாவது, இதே பரிசுத்த வேதத்தில் லூக்கா 11:13 வாசிக்கும் போது, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவு அப்படின்னு சொல்றாரு, ஒப்பிடுறாரு. நீங்கள் எத்தனையோ விஷயத்தில் தவறி போகிறீங்க, அப்படிப்பட்ட நீங்கள் கூட ஒரு நல்ல விஷயங்களை உங்கள் பிள்ளைகளுக்கு தரும்போது இரவு பகலும் வேண்டுகிற பரம தகப்பன் நோக்கி வேண்டுகிற உங்களுக்கு அந்த தகப்பன், அந்த தேவன் நன்மையானதை தருவது அதிக நிச்சயம் அல்லவா? அப்போ நீங்களே நல்ல ஈவுகளை தருகின்றால் இதைவிட சிறந்ததை தேவன் தருவார் என்பதா இதனுடைய விளக்கம். இன்னும் கீழே வரும்போது அந்த ரோமர் 5:15 அப்படி சொல்லும்போது, கிருபையினாலே வருகிற ஈவு. மனுஷன் மேலே தேவன் வைத்த அந்த கிருபையினாலே வருகிற ஈவு. அது என்னது? திறமைகள், தாளந்துகள், வரங்கள், இந்த கிஃப்டட். பிசாசுகளை ஓட்டுவது, வியாதிகளை குணமாக நாம் ஜெபித்தால் தேவன் அந்த ஜெபத்துக்கு பதில் தருவது, சாபங்களிலிருந்து மனிதர்கள் விடுவிக்கப்படுவது, பொருளாதார நன்மைகளை பெறும். இது கிருபையினாலே வருகிற ஈவு. இதைத்தான் யாக்கோபு 1:17 சொல்கிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரம் பரத்திலிருந்து உண்டாகி அது ஜோதிகளின் பிதாட்டை இறங்கி வருகிறது. அப்போ ஒரு நன்மையான ஈவு மனிதனுக்கு எங்கிருந்து வருகிறது என்றால் அந்த ஈவுகளை அருளுகிற தேவனிடத்திலிருந்து வருகிறது. அப்போ நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும் பரலோக பிதாவிடத்திலிருந்து மனு குலத்திற்கு வந்து சேருகிறது. அருமையானவர்களே, இன்னும் நம்ம கொஞ்சம் ஆழமாய் கீழே வேதத்திலே படிக்கும்போது அங்கே இப்படி சொல்லுது பாருங்க. 2 கொரிந்தியர் 9:15 தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவு. நிறைய எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது, விளக்கே சொல்ல முடியாது. அதில் உச்சபட்சமான ஒரு ஈவுனா அவருடைய உயிர் தாங்க. நிறைய மரணத்திலிருந்து, சாபத்திலிருந்து, சத்துரு கையிலிருந்து, வியாதியிலே இருந்து ஆண்டவர் மனிதனை காப்பாற்று. தேவன் அருளிய எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத, சொல்லி முடியாத ஈவுகளுக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளை நினைக்கிறீங்க? அதனால்தான் அந்த ஈவு மனுஷனுக்கு தேவன் அருள், இது எங்களால் உண்டானது அல்ல, அது தேவனுடைய ஈவு. அப்போ தேவனுடைய ஈவை ஒரு மனிதன் அவன் பெற வேண்டும், அந்த இரக்கத்தை பெற வேண்டும், தயவை பெற வேண்டும். அதுக்கு இது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு. அப்போ கிருபை நம்ம இருக்கிறது. அந்த தெய்வத்தை, தெய்வமே நான் உன்னை நம்புகிறேன், எனக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கு ஜீவிக்கிற நீர் சொல்லி முடியாத நல்ல ஈவுகளுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி எந்த ஒரு மனிதன் தேவனுடைய ஈவை நம்புகிறானோ அவன் வாழ்க்கையிலே தேவன் மகத்தான காரியங்களை செய்ய. இன்னைக்கு கேளுங்க, ஆண்டவரே நன்மையான எந்த ஈவும் பரலத்திலே வரட்டும்.